மண்ணிலிருந்து புடிங்கி அந்த வெள்ளிக்காய் கட்லெட் மாசா சமைக்கிறோம் மண்ணமா ருசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பெரிய கூட சுத்தமான நல்லெண்ணெய், வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சத்தூள், அரைச்ச இஞ்சி பூண்டு, வேக வச்ச வெள்ளிக்கிழங்கு, மல்லித்தூள், மிளகாத்தூள், போதும்.
ஒத்து மாதிரி பார்த்துக்கிறேன் இந்த பக்கம் ஒத்து பார்த்துக்கிறேன் பெருசா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வந்திருக்கேன். சமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து வெள்ளிக்கிழங்கு கட்லட். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. வெள்ளிக்கிழங்கு கட்லெட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. அதில் போட்ட வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டே வந்தவுடனே நாங்கள் வெள்ளிக்கிழங்கு முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கறிவேப்பிலாம் போட்டு கொதிக்க வச்சுக்கணும். கலந்து அச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த சுட சுட சாப்பிட வேறு லெவலு. வெள்ளிக்கிழங்கு கட்லெட்டு அது செஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. அது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு அருமையாகுதுங்க. இன்னும் ஓடும் போல இருக்குது, ஆனால் இல்லை. வெள்ளிக்கிழங்கு கட்லெட் பார்த்தா வேலோ டேஸ்ட்டுங்க. இது அடையாட்டம் செஞ்சு அந்த செட்டியில் போட்டு வேலோ டேஸ்ட்டு குத்திச்சு. தித்திப்பாக வந்துச்சு வெள்ளிக்கிழங்கு. அதில் போட்ட மசாலா, ரஸ்க்கு தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டா வேலோ டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காதா. புது டிஷ் தான் அது, வேலோ டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான முறையில் வெள்ளிக்கிழங்கு கட்லெட் தான் செஞ்சோம். அது பார்த்தீங்கன்னா லைட்டாக காரமாகவும் இனிப்பாகவும் நல்லா இருந்துச்சுங்க. பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்தது மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கட்லெட் சாப்பிட்ருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா புது விதமான முறையில் வெள்ளிக்கிழங்குல செஞ்சோம். அது நல்லா தீ வச்சு எடுக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருந்துச்சு. நல்லா அருமையான டேஸ்ட் இருந்துச்சு. மறக்காத எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லி விட்ருங்க. இலை காலி இந்தா சாப்பிட்ருங்க.